அன்னைக்கு என்ன சொன்னாங்க? 234 பேருக்கும் காரு. சபாநாயகர் சொன்னாரு, பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிருக்கிற சபாநாயகர் சொன்னாரு, எல்லாருக்கும் காரு, அது கருணையுள்ள முதலமைச்சர் அப்படின்னாங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு கார் வேணாம், 59 சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு கார் வேணாம், தமிழ்நாடு ஏற்கனவே கடன் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு காருன்னு கேட்ட உடனே எதுக்கு தவிர அரசியல் பண்றாரு. கார் வேணாம்னா இருக்கிறவங்களுக்கு வேண்டாம்னு நாங்க சொல்றோம். இப்ப நாங்க கார் வச்சிருக்கோம், எங்களுக்கு வேணும்னு சொன்னோம். கார் இல்லாதவங்களுக்கு கார் யாரு? யோக்கியர் ஆதவர் சொன்னா கார் இல்லாதவங்களுக்கு தான் காரு, பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சவங்களுக்கு தான் காரு என்பதை ஏன் அன்னைக்கு 110 விதியின் முதலமைச்சர் அறிவிக்கும் போது அறிவிக்கல? அன்னைக்கு சொன்னது அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் காரு. இப்ப எல்லாரும் கேள்வி கேட்ட உடனே அபிடபிட்ட பூரா எடுத்து போட்ட உடனே 190 எம்எல்ஏக்கள் ஏற்கனவே கார் வச்சிருக்காங்க. தாவேக்காலையே 108 எம்எல்ஏக்களை கிட்டத்தட்ட 30 பேருக்கு தான் கார் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. அந்த 30 பேருக்கும் கார் இல்லைன்னு சொன்ன எம்எல்ஏக்கள்ல பல பேருக்கு கார் இருக்கு. இன்னோவா கார் கேட்ட சண்முகத்துக்கும் கார் இருக்கு. எனக்கு காரும் இல்லை, வேலையும் இல்லை, காதல் தோல்வி ஆயிடுச்சு, ஆட்டோட தான் வார அப்படின்னு சொன்ன அந்த பெரியகுளம் எம்எல்ஏ சபரி ஐங்கரனுக்கும் கார்ல 2-3 கார் இருக்கு, லாட்ஜுகள் வேற இருக்கு, பினாமிகள் வேற இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படிங்கிறத போட்டு உடச்சி நாசம் பண்ண உடனே இப்போ ஐயோ பேக் ஃபயர் ஆயிடுச்சே, இப்போ என்ன பண்ணுவோம்? கார் இல்லாதவங்களுக்கு தான் கார் கேட்டோம். கார் இல்லாதவங்களுக்கு கார் கேட்பதற்கு உங்க கட்சிக்காரங்கிட்ட கேளுங்க. அண்ணன் திருமாவளவன்ட்ட இல்லாத காசா? வன்னியரசு இல்லாத காசா? விசிகா இல்லாத காசா? ஜோதிமணிக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதானே?